இந்த அமர்விற்கான சிறப்பு விருந்தினர் நம்முடைய கரகுலியோடு மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கரு பழனியப்பன் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் மேன்மையும் தனித்தன்மையும் தன் படைப்புகளில் தொடர்ந்து தர முடிந்த இயக்குனர்களில் ஒருவராய் திரைத்துறையில் தடம் பதித்தவர் நமது திரை இயக்குனர் கரு பழனியப்பன். தொன்மையும் கலாச்சார மேன்மையும் வாய்ந்த காரைக்குடியை பூர்வீகமாக கொண்ட பல சின்ன கருப்பையா, நாகம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். புத்தகங்கள் வாசிப்பினால் அதன் மீதான ஈர்ப்பு மொழியின் மீதான ஈர்ப்பாக மொழியின் மீதான ஈர்ப்பு கலை இலக்கியத்தின் பால் மாறியதின் விளைவு பள்ளி நாடகங்களிலேயே கவிதை, கட்டுரை, நாடகத் துறைகளில் மிளிரத் தொடங்கினார். தமிழக அரசு இவர் தம் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்கு பல்வேறு துறைகளின் 7 விருதினை வழங்கி சிறப்பித்தது. சதுரங்கம், சிவப்பதிகாரம், பிரிவோம் சந்திப்போம், மந்திர புன்னகை போன்ற இவர் தம் படைப்புகள் திரைத்துறையில் வெற்றி சிகரங்கள். மேடையில் சட்டென ஏதோ ஒரு புள்ளியில் ஆரம்பித்து தனது பேச்சினை துவங்கி பார்வையாளர்களை தன்வசமாக்கும் சாமர்த்தியர் திரு கரு பழனியப்பன் அவர்களை ரோட்டரி சங்கமம் மாநாடு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது. பிடிஜி அவர்களை சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். துணை ஆளுநர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மலர் கொத்துக்களை வழங்கி சிறப்பு செய்வார்கள். சிறப்பு விருந்தினருக்கான நேரம் மேடை சிறப்பு விருந்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. விவேக் போன்ற ஒரு பிரபல நடிகரும் பேச்சாளரும் பேசி முடித்த பிறகும் உணவுக்கான நேரம் நெருங்கிய பிறகு உணவுக்கு செல்லாமல் காத்திருப்பதனாலும் எல்லா நினைவு பரிசுகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு அரங்கத்தில் வேலையில்லை என்றாலும் அதையும் மீறி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி துவங்குகின்றேன். எப்போ ஒரு கூட்டத்தில் வந்து 2 கூட்டத்தில் வந்து போகிறக்கு நான் ரொம்ப தயங்குவேன். ஒன்று கல்யாண வீட்டில் பேச போகிற மாதிரி துன்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது. காரணம், பேசுபவன் மட்டுமே கேட்குற ஒரே ஒரு கூட்டம் கல்யாண வீட்டு கூட்டம் தான். மற்ற எல்லாருக்கும் வேறு வேலை இருக்கும். 2வது கூட்டம் எதுக்கு போகக்கூடாதுன்னா, நிகழ்ச்சியில் பங்கு பெறும் எல்லோருக்கும் நினைவு பரிசு கொடுத்ததுக்கப்புறம் பேச போகவே கூடாது. காரணம், அந்த இடத்துல இருக்கும் போது தான் எல்லாரும் குடும்பத்தை கூட்டு வந்தது. அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து மேலே நிறுத்தி நினைவு பரிசு வாங்குவதை தன் குடும்பத்தார் பார்ப்பதற்கு தான் வந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மேடைக்கு ஏறேன், என்னடா ஆகுன்னு பதட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் மீறி இந்த அரங்கில் நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதை காணும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் என் முதல் நன்றி. விவேக் சார் சொன்னாங்கல்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில, எனக்கு மணி அடிப்பீங்களா? ஏன்னா விவேக் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி அடிச்ச சொன்னார் இல்லையா, அவருக்கு ஒரு விஷயத்தை கவனிக்கலை. அந்த மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பொண்ணு நினைவு பரிசை கொண்டு வந்து நின்றுச்சு. நான் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணு நினைவு பரிசை கொண்டு வந்து நிற்கிது அப்படின்னா, அது வந்து நிற்கிது, நின்ன 3வது வினாடியில் மணி அடிக்குதுங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு ஒழுங்கில் நடக்கும்னு நான் அந்த ரோட்டரி நிகழ்ச்சியை தான் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் கிளம்பும்போது எனக்கு தொலைபேசியில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து வெப் செக்இன் பண்ணியாச்சு, அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் வந்துடுங்க. அங்கே ஒருத்தர் வந்து இந்த படத்தோட ப்ளக்கார்டு வச்சுக்கிட்டு நிற்பாங்க, அப்படியே அந்த படத்தை எனக்கு அனுப்புகிறாங்க. நான் விமான நிலையத்துக்கு வர்றேன், வந்த உடனே எனக்கு தொலைபேசி வருது, நீங்கள் வெளியே வேலை இருந்தால் இருந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு போங்க, விமானம் 1 மணி நேரம் தாமதமாக. யார்? கோயம்புத்தூருக்கு அவர் சொல்கிறார், எனக்கு சென்னையில் இருக்கவனுக்கு 1 மணி நேரம் தாமதமாக, நீங்கள் நிதானமாக போகலாம் அப்படின்னு. உள்ளே போனால் 1 மணி நேரம் தாமதம். கிளம்பி வர்றேன், கிளம்பி வந்தால் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து என்னை இறக்குனாங்க அறையில். காலையில் எந்திரிக்கும் போது நான் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துடுவோம்ல, வரிசை எல்லோரும் பேசுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நம்ம பேசுவோங்கள தயாராகிறேன். காலையில் எனக்கு ஒரு செய்தி வருது, காலையில் நீங்கள் வந்து 12:30 மணிக்கு உள்ளே வந்தால் போதும், நீங்கள் ஒரு 1.25 மணி அளவில் தான் பேசுவீங்க, அதனால ஒரு 3/4 மணி நேரம் காத்திருக்கலாம்னா 12:30க்கு வண்டி அனுப்புகிறோம், இல்லாட்டினா 1 மணிக்கு உங்களுக்கு வண்டி அனுப்புகிறோம்னு.
என்னடா அவங்க பூரா எல்லாரும் ராக்கெட் விட்டுருப்பாங்க போல இருக்கடா, எப்படா இப்படி சரியாக ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியும், நான் குழப்பமாக இருந்தேன். நான் மேலே பேச மேடைக்கு 2 மணி 1:15. இப்படி ஒரு ஒழுங்கில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது பிசுறணும்ல அது, அப்படி இல்லாமல். அதனால அந்த நேர்த்திக்கு முதல்ல ரோட்டரி சங்கத்துக்கு பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எல்லோருக்குமான தலைப்பு எல்லாருக்கும் கொடுத்த பொழுது ஆத்திச்சூடியிலேருந்து எல்லாருக்கும் தலைப்பு கொடுத்துருந்தாங்க வரிசையாக. அப்போ நானும் கவிஞர் யுகபாரதியுடைய பேச்சு கேட்டிருப்பீங்க காலையில் நீங்கள். நானும் யுகபாரதியும் பேசிக்கிட்டு இருந்த பொழுது எனக்கு இந்த தலைப்புகளை எப்படி எல்லோருக்கும் பொருத்துனாங்கன்னு எனக்கு வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் தட்டுனுச்சு. காரணம், சு வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது அவருக்கு வந்து தொன்மை மறவேல்னு, ஏன்னா கீழடியிலிருந்து எல்லாவற்றையுமே தமிழர் பண்பாட்டை பற்றி அதிகமாக எழுதிக்கிட்டு இருக்க ஒரு சு வெங்கடேசன் தான். அவருக்கு தொன்மை மறவேலும் யுகபாரதிக்கு வந்து மொழிவது அறமொழியும் கொடுத்துருந்த பொழுது நான் கேட்டேன், இதெல்லாம் புரியுது, நீங்கள் மொழி சார்ந்தவர், அவர் கலாச்சாரம் சார்ந்தவர், அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு போர் தொழில் புரியல் ஒரு தலைப்பு இருக்கு, ஏங்க போகிற இடத்துல எல்லாம் வம்புழுக்கிறேங்கிறனால சண்டை போடாதுன்னு சொல்கிறக்கா எனக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டேன். யுவா சொன்னார், அப்படி தான் இருக்கும், அதனால தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அப்போ ஔவையாருடைய ஆத்திச்சூடியை பற்றி சிந்திச்சோம்னா, பொதுவாக வந்து சினிமாவில் எங்களுடைய இயல்பு என்னென்னா, எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதன் தோற்றுவாய் என்னன்னு தேடுவோம். எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது இது அப்படின்னு ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம். அதுவே எங்களுடைய இயல்பாக இருக்கிறதுனால. காரணம், இந்த உலகத்தில் சினிமாவில் எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமும் எங்கேயோ யாரோ ஒருத்தர் செஞ்சது, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் வேறு ஒன்று செய்கிறோம். பெரும்பாலும் படைப்பு என்பது அப்படி தானே இருக்குது. அப்போ அதனால நாங்கள் எப்பொழுதுமே இதனுடைய மூலம் என்னென்னு தேட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அப்படி எல்லாத்தையும் தேடி பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் வந்து நைட்டின்னு ஒரு உடை இருக்குல்ல, அந்த உடை எங்கேயுமே கிடையாது, நைட் ட்ரெஸ் தான் இருக்குது. நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சது நம்மால் தான். அந்த நைட்டுக்கு ஆரம்பம் எதுனா, நீங்கள் கிராமங்களில் இப்போவும் பார்த்துருப்பீங்க, உள்பாவாடையை நெஞ்சு வரையும் கட்டிட்டு பொம்பளை குளிப்பா, அந்த நெஞ்சு வரையும் இருக்கிற கழுத்து வரையும் தூக்குனா நைட்டி. இதனுடைய தொடக்கம் அதுதான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், எங்கேருந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனவங்கன்னு. நீங்கள் எல்லோரும் கில்லி படம் பார்த்துருப்பீங்க. கில்லி படம் வந்து எல்லோரும் ரொம்ப சுவாரஸ்யமான படம். ஆனால் கில்லி படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எதுனா ராமாயணம் தான் இன்ஸ்பிரேஷன். ராமாயணம் தான் கில்லி. சீதையை ராவணன் தூக்கிட்டு போகிறான், ராமன் போகிறான், போராடி காப்பாற்றி கொண்டு வந்தால் ராமாயணம். அதுக்கு பதிலாக சீதையை ராமனே கடத்தினான், ராவணன் போய் கூட்டுற போராடினான்னா கில்லி. அந்த படம் தான் முதல்ல கதாநாயகன் கடத்தினது. அது வரையும் வில்லன் தான் கடத்திக்கிட்டு இருந்தான். கில்லியில் தான் முதல்ல கதாநாயகன் கடத்துவான். விஜய் வந்து த்ரிஷாவை கடத்திடுவார். பின்னாடியே ராவணன் ஓடுவான் பிரகாஷ்ராஜ், டேய் கொடுத்துட்றான்னு. அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இடம் தொடங்குது இல்லை. அப்போ அந்த ஆத்திச்சூடிக்கு எது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஔவையாருக்கு வந்து பெரிய தாக்கத்தை கொடுத்தது வந்து திருக்குறள் தான். திருக்குறளை விடவும் குறுக ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சது தான் ஆத்திச்சூடி. திருக்குறளின் எல்லா கடைசி 3 எடுத்தீங்கன்னா, கடைசி வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆத்திச்சூடி தான் இல்லையா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது ஆத்திச்சூடி. அவ்வளோதான், முடிஞ்சு செய்தி அதில் வந்துடுது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான். ஆனால் அதை வள்ளுவர் விளக்குறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவு. கற்றனை தூரும் அறிவுனாலே முடிஞ்சிருச்சது, படித்தா அறிவு வளரும், அவ்வளோதான செய்தி. அதான ஆத்திச்சூடி. ஆனால் வள்ளுவர் அதை நீட்டிக்கிறாரு, உதாரணம் கொடுக்குறாரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவுங்கிறாரு இல்லையா? அப்போ அந்த திருக்குறள் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு, தாக்கமாக எடுத்துக்கிட்டு, அதை விட குறுக சொல்லிடணும் அப்படின்னு சொல்வதற்கான தொடக்கம் தான் 109 ஆத்திச்சூடியும். 109 தானான்னு தெரியல ஆத்திச்சூடி, நமக்கு 109 கிடச்சிருக்கு. ஏன்னா வரிசையில் இல்லை, அது எல்லாமே வந்து அகர வரிசை முடிஞ்சு ககர வரிசை ஆரம்பிக்க மாட்டேங்குது. சனி நீடாடுன்னு வந்துடுறா ஔவை. அதுக்கப்புறம் தான் கீழே ககர வரிசை வருது, அப்புறம் பகர வரிசை வருது. இப்போ வரிசை முன்ன பின்ன மாறி இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கிறது 109 ஆத்திச்சூடி. 109 ஆத்திச்சூடியில் பல ஆத்திச்சூடியோடு நம்ம கருத்து உடன்பட முடியாவிட்டாலும் கூட ஆத்திச்சூடியை படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா தையர் சொல் கேளுன்னு நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அது எப்படி ஒரு பெண் சொல்லியிருக்க முடியும்? பெண் பேசுவதை கேட்காதன்னு பெண் சொல்லுவாளா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஆத்திச்சூடி தையர் சொல் கேளு தான். அதை போல அந்த கண் கொண்டு தான் நம்ம இந்த போர் தொழில் புரியல்கிறதையும் பார்க்க வேண்டியது. சண்டை போடாதன்னு ஔவையார் எப்படி சொல்லியிருப்பா, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எப்படி சண்டை போடாமல் இருக்க முடியும்? அப்போ ஔவை ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, ஔவையாருக்கு எப்பொழுதுமே ஔவையாருடைய ஆத்திச்சூடி மட்டுமல்லாது, புறநானூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாட்டு எழுதியிருக்காங்க ஔவையார். 15 அதிகமானுடைய சிறப்புகளை சொல்கிற பாட்டு. எல்லாமே போரின் சிறப்புகளை சொல்வது போல சொல்லி போர் வேண்டாம்னு சொல்கிற பாட்டாக தான் இருக்குது புறநானூரில். அதாவது ஒருத்தன் போருக்கு கூப்பிட்றான், ஔவையார் பேச போகிறா, டே அதிகமாக என்னை பேர்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லணும். சொல்லும் பொழுது ஒரு வரி சொல்கிறாத, வழி பொருதன் கண் கேட்டு போர் இது என என்னும் என்னையன் அப்படிங்கிறா. என்ன அர்த்தம்னா தமிழில், அதனால் அர்த்தம் சொல்லணும். அது வந்து என்ன சொல்கிறான்னா, டே எங்கள் ஊரில் ஒரு பெரிய பறை இருக்குடா, ஊருக்கு வெளியே ஊருக்கான செய்தி சொல்வதற்கு அதில் அடிப்போம்.
அந்த பறை சொல்கிற பறை இருக்கு பாருங்க, அந்த பறையில் காத்துப்பட்டு ஒரு சத்தம் வருதுடா. காத்துப்பட்டு சத்தம் வந்தாலே போர் பறை அறிவிச்சிட்டாங்க, கிளம்புகடா சண்டைக்குன்னு கிளம்பக்கூடியவன் ஏன் மண்ணன். அப்படி சண்டைக்கு நிற்பான். அவன் கூட போய் சண்டை போடுறீங்கடா, சண்டை வேணாண்டாங்கிறா போய். இப்படி ஒவ்வொரு தடவையும் சண்டையின் சிறப்புகளை சொல்லி மன்னனின் சிறப்புகளை சொல்லி சண்டை வேணாம்னே தான் ஔவையார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம போர் தொழில் குறியல்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எப்படி வச்சுக்கிறதுங்கிற கேள்வி வருது. போர் என்பது என்ன? ஒருத்தர் சண்டை போடுறது மட்டும்தானா? ஒருத்தர் நேர்வை அடிக்கிறது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ போர் என்பது அது அல்ல. நாம் நம்முடைய கருத்தை, எதிர்கருத்தை தவறாக இருந்தால் சொல்லுவதே போராக தான் இருக்குது. சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி, இல்லையா? நீங்கள் இந்த ஒரு ஆண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 மட்டும், 16இல் நாம் என்னவெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் விடை கிடச்சி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம கருத்தை சொல்லணுமா வேண்டாமான்னு வந்துடும். காரணம், கருத்து சொல்ல வேண்டாம்ங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது சமூகம். அது உனக்கு என்னப்பா, இருந்துட்டு போகிறான், சம்பாரிச்சோமா, நல்லா இருந்தோமா, ஐஃபோன் வாங்கினோமா, பிஎம்டபிள்யூவில் போனோமா, முடிஞ்சா ரோட்டரி கவர்னர் ஆனோமா, பிரச்சனை இல்லைல்ல, லைஃப் சேஃபாக இருந்துடும் அப்படிங்கிறதாவே சொல்லி வளர்க்குறாங்க, இல்லையா? எல்லாருக்கும் அறிவுறுத்தப்படுது. ஆனால் நான் என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா, 2016 ஒரு முக்கியமான 4 சம்பவம் நடக்குது. அந்த 4 சம்பவத்துக்கு என்ன தீர்வு நடந்துச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுவாதின்னு ஒருத்தி ஜூன் மாதம் கொலை செய்யப்படுறா. தமிழ்நாடே பதறுது. ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி பண்ணிட்டாங்களே, பட்ட பகலில் காலையில் 7 மணிக்கு அப்படின்னு பதறிச்சு. மொத்த பேரும் கொந்தளிச்சோம் நம்ம எல்லாரும். கரெக்டாக ஒரு வாரத்தில் கொலையாளி கைது செய்யப்படுறான் ராம்குமார்னு. அவன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கரெக்டாக 50வது நாள் ஜெயிலில் ஒயரை கடிச்சு ஒரு தற்கொலை பண்ணது முதல்ல ராம்குமார் தான் கேள்விப்பட்டேன். ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ராம்குமாரை கொன்னது யாரு தெரியல, சுவாதியை கொன்னது யாருன்னு தெரியல, அந்த வழக்கு என்னவா இருக்குன்னு தெரியல, நம்முடைய சிறைச்சாலைகள்லாம் என்ன பாதுகாப்பில் இருக்குது தெரியல, ரயில்வே ஸ்டேஷன் என்னவா இருக்குது தெரியல, சிசிடிவிலாம் சரி பண்ணப்பட்டிருச்சா தெரியல. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நம்ம மெதுவாக அதை விட்டுட்டு திருப்பூர் மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி கண்டெய்னருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து என்னடா திடீர்னு ஒரு ரோட்டில் 3 கண்டெய்னரில் 570 கோடி ரூபா வச்சுருக்காங்க, யாரை பொறுத்த? ஏன்னா என் ஃபோனை காணோம்னா உடனே நான் சொல்கிறேன் என் ஃபோனை காணோம்னு. ஒரு பொருள் கீழே கிடந்துச்சுன்னா இங்கே ரோட்டில் சொல்கிறீங்க, எங்கே கீழே விட்டு போயிட்டீங்களா யாருதுன்னு. 3 கண்டெய்னரில் 570 கோடி ரூபா பணம் இருக்குது. மொத்தம் 36 மணி நேரத்துக்கு அந்த பணம் யார் பணம்னே தெரியாமல் இந்த நாட்டில் தேடுறாங்க. ஏன்டா 10 ரூபாய் தொலைச்சா அவ்வளோ பேர் தேடுறான், 570 கோடி ரூபாய் தேட மாட்டீங்களாடா நீங்கள்? ஒரு 36 மணி நேரம் கழிச்சு ஒரு வங்கி பொறுப்பேற்றுக்குது அந்த பணம் எங்கே பணம்னு. ஏன்டா எங்கள் ஏடிஎம்மில் வெறுமனை 1 லட்ச ரூபாயை அடைக்கிறதுக்கு 2 பேர் துப்பாக்கி வச்சு சல்லடை வச்ச வேனில் வர்றீங்க, 570 கோடி ரூபாய்க்கு கொடுத்துன்னு போகிறீங்க. பேப்பர் கிடையாதா அதுக்கு? யார் கொடுத்தாடா, யாருக்கிட்ட கொண்டு போனீங்க? இப்போ அந்த 570 கோடி இப்போ யார் பேரில் வர வச்சிங்க? உங்கள் இங்கே வந்துருச்சா வரலையா? யாருக்குமே தெரியாது. சரி 570 கோடி தான் இப்படி இருக்கணும்னா அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு ஓடுற ட்ரெயினில் ஒருத்தர் கொள்ளையடிக்கிறான். நான் இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். மேலே வெட்டி ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் ஓடுற ட்ரெயின்லேருந்து. 50 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டு 5.5 கோடி ரூபா 5.25 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 5 கோடி 75 லட்ச ரூபா. ரயில்வே அஃபீஷியல்லேருந்து போலீஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் வர்றாங்க. அவங்க மேலேருந்து பார்க்குறத கீழேருந்து ஒரு புகைப்படம் போடுறான் நாளிதழில். அவங்க கீழேருந்து பார்க்குறத மேலேருந்து ஒரு புகைப்படம் போடுறான். இப்படி தான் வெட்டி எடுக்கப்பட்டது அந்த பணம்னு. யாரா எடுத்தா? என்னடா ஒரு ட்ரெயினில் கொண்டு போகிறீங்க, ஒரு பணம் 5.25 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்படுது, அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? அதுவெல்லாம் செல்லாத நோட்டு தான், சாயில்டு நோட்ஸுங்கிறாங்க. அதெல்லாம் செல்லாத நோட்டு, அதெல்லாம் கொண்டு போய்க்கிட்டாங்க. பரவாயில்ல செல்லாத நோட்டு தான் சொல்கிறாங்க. அதை வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. செல்லாத நோட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா நவம்பர் 8ஆம் தேதி இந்த நாட்டில் எல்லா நோட்டும் செல்லாத நோட் ஆகுது. அது ரொம்ப கவனிக்கணுங்க. எல்லா நோட்டும் செல்லாத நோட் ஆகுது. சிபிஐ சொல்லுது, அப்பா அந்த பேங்க்கில் கவனமாக இருங்க, தமிழ்நாடு பேங்க்கில், இந்தியா பேங்க் எல்லாத்துலேயும் அந்த 5.25 கோடி செல்லாத நோட்டு உள்ளே வந்துட போகுதுங்கிறான். இந்த நாட்டில் டிமானிட்டைசேஷனால் நலன் அடைஞ்ச ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? அந்த ட்ரெயினில் கொள்ளையடிச்சான் பாருங்க 5.25 கோடி ரூபாயை. அவன் தான் தெளிவாக நவம்பர் 10ஆம் தேதி போய் நோட்டை மாற்றினவன். இருக்க கலவரத்தில் எது நல்ல நோட்டு, எது கள்ள நோட்டு, எது சாயில்டு நோட்டு எதுவும் தெரியாது. 5.25 கோடி ரூபாயை வெள்ளப்பணமாக மாற்றினவன் ட்ரெயினில் கொள்ளையடிச்சவன் தான். யாருமே பதில் சொல்ல அதுக்கு தெரியும். அப்போ இப்படியாக தொடர்ந்து நம்ம சுற்றி நம்ம சமூகத்தில் நம்ம போர் ஆட வேண்டிய, போர் தொழிலுடைய போராட்டம் என்பது போர் தானே, அந்த வார்த்தையோட நீட்டிப்பு தானே, அதனுடைய ஒரு வாக்கியமாக ஒரு செயலாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று கேட்க வேண்டியதே இருக்குது, அதை ஞாபகப்படுத்தி கேட்க வேண்டியது இருக்குது. பத்திரிகைகளோ மீடியாக்களோ ஊடகங்களோ அதை தொடர்ந்து நினைவுபடுத்த மாட்டாங்க. அவங்க அன்னைக்கான செய்தியை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். காரணம், இந்த சமூகம் நம்மளை நல்லா வச்சுக்கும்னு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி காலைல பேப்பரில் செய்தித்தாள் ஒரு செய்தி படித்தேன். விவேக் அவர்கள் சொல்லிக்கிறத ஒட்டி திருப்பூரில் ஒருத்தர்
தன் நிறுவனத்துக்கு சம்பளம் கொடுக்குறதுக்காக மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போன ஒரு கார் மேலே வச்சு மறந்துட்டு கார் எடுத்துடுறாரு. பணம் கீழே விழுந்துடுது. போனதுக்கப்புறம் தெரியுது எங்கே போச்சு பணம் தெரியல. உள்ளே பார்த்தா அது ஒருத்தர் எடுத்திருக்காரு. எடுத்தவர் உள்ளே வந்து முகவரி இருக்கணுன்னு எடுத்தவர் தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டார். விவேக் எல்லா உதாரணம் சொன்னார்ல, வெளிநாட்டு உதாரணம், நம்ம நாட்டிலே அதுக்கான ஆள் இருக்காங்கிறக்காக சொல்லணும்னு நினச்சேன். மொத்த பணத்தையும் கொண்டு திருப்பூரில் ஒருத்தர் திருப்பி கொடுத்துட்டாரு. வாங்கின முதலாளி, அந்த மில் முதலாளி மகிழ்ந்து, இந்த காலத்தில் ஒருத்தன் இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு கொடுத்துருவானா அப்படிங்கிற சந்தோஷத்தில் 5 பவுன் நகை கொடுக்குறாரு. 5 பவுன் நகை கொடுத்தா அந்த திருப்பூர்காரர் சொல்கிறாரு, நான் நீங்கள் நகை தருவீங்கலாம் வரல, கிடந்தது உங்கள் பணம், உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, அது செய்தி தெரியுது. பத்திரிக்கையாளர் போய் கேட்குறாங்க, உங்கள் படத்தை கொடுங்க அப்படின்னு. ஐயோ, படமெல்லாம் போடாதீங்க, இது நான் அடிப்படையாக செய்ய வேண்டியது, அது பிறர் பணம், நான் படமெல்லாம் போட வேண்டாம் எனக்கு அப்படின்னாங்க. இன்றைக்கி செய்தித்தாள் எல்லா பேப்பர்லேயும் முதல் பக்கத்தில் வந்திருக்குது. அப்போ ஆச்சரியமான அறம் சார்ந்து வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்ன தவறு நடந்தாலும் போராட்டம் பண்ணுவதற்கும் நினைவுறுத்துவதற்கும் ஆள் இங்கே இருக்காங்கிற நம்பிக்கையில் அவெல்லாம் நல்லவனாக இருக்கான். அப்போ நம்ம இங்கே போர் தொழில் புரிய வேண்டியது இருக்குது, போர் ஆட வேண்டியது இருக்குது இல்லையா? அதனால தான் பாரதி ஔவையார் சொன்னதை மாற்றி போர் தொழில் புரியலை விட்டுட்டு போர் தொழில் பழகுனா. அவனுடைய ஆத்திச்சூடியில் அவன் போர் தொழில் பழகுனா. பாரதிதாசன் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. அவர் தனியாக பாரதியிலிருந்து மீறி எழுதினார். மீறாமல் அப்படியே அவர் எழுதினது இந்த போர் தொழில் பழக மட்டும் பாரதி எழுதினதையே தான் பாரதிதாசனும் எழுதினார். அப்போ இது என்ன அவசியம், என்ன போராட்டம் என்பது? உடனே எல்லோரும் கூடி நிற்கிறதா, கூட்டம் கூடுறதா? அது செய்ய முடியாது. எனக்கு குடும்பம் இருக்குது, புள்ள இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ நான் போய் போராட்டம் என்பது, போர் என்பது, சண்டை போடுவது என்பது அல்ல. எனக்கு ஒரு நினைவு வருது, ஒரு நிகழ்ச்சி. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து சைக்கிள் நிப்பாட்டை வந்து 30 ரூபா மாதம் பணம் கட்டணும்னாங்க. என் சைக்கிளை கூட எங்கள் விடுறதுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு 30 ரூபா கட்டணும்னாங்க. நான் எங்கள் அப்பச்சிட்ட வந்து அவங்க 30 ரூபா பணம் வேணும்னு. ஏக்கடா 30 ரூபா அப்படின்னு. இல்லை, பள்ளிக்கூடத்தில் சைக்கிளை நிப்பாட்டுறதுக்கு வந்து பணம் கட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே எங்கள் அப்பா சட்டப்பையில் ஒரு 30 ரூபாய் 3 10 ரூபாய் எடுத்து இப்படி கீழே வச்சார். நான் அதை எடுக்க போனேன். அந்த நோட்டை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு, உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்லாம் இதில் வர்றாங்கன்னாரு. கொஞ்சம் பேர் சைக்கிளில் வர்றாங்க, 2-3 பேர் மோட்டர் பைக்கில் வர்றாங்க, பிரின்ஸிபால் வந்து காரில் வர்றாரு. சரி, அவங்கெல்லாம் பணம் கட்டுறாங்களான்னாரு. நான் குழப்பமாயிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 30 ரூபா கட்டணும் மாதம் சொன்னாங்க. நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அவர் பணத்தை வச்சுட்டு கேட்குறாரு, வாத்தியார்லாம் கட்டுறாங்களான்னு கேட்குறாரு. நான் முழிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தேன். பேசாமல் இருந்தோன்னே, டே, நம்ம பணம் கட்டி படிக்க போகிறோம், பணம் கட்டி படிக்க போகிறோம், நம்மளே நம்ம வாகனத்தை பாதுகாக்க 30 ரூபா கட்டணும்னா வாத்தியாரெலாம் பணம் வாங்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்க வர்றாங்க, அவங்களும் பணம் கட்டணும்ல அப்படின்னாரு. நான் அப்படியே பேசாமல் நிற்கிறேன். நின்னொன்னே 30 ரூபா எடுத்து கொடுக்குறக்கு நோட்டு இருக்குன்னொன்னே உனக்கு கேள்வி கேட்க மாட்டேங்கிற, இந்த 30 ரூபா இல்லைன்னா நீ கேட்டிருப்பேலே தானாரு. நான் அப்படி இருந்தேன். இந்தா எடுத்துகிட்டு போ, இதை கேட்டுட்டு கட்டுனார். நான் அப்போ 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7வது படித்தது போய் எங்கள் ஸ்கூலில் போய் பர்சாரை பார்க்கணும். பொதுவாக மாணவர்கள் வந்து பிரின்ஸிபால், ஹெட்மாஸ்டர் அவங்கள தான் பார்க்குறது, பர்சாரை பார்க்குற வழக்கம் இல்லை. எதுக்கு பர்சாரை பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அவர்கிட்ட ஒரு கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆஃபீஸ் ரூம்லேருந்து சொல்கிறேன். ஃபீஸ் கட்ட இடத்துல என்ன கேட்கணும் அப்படிங்கிற கேட்சிட்டு, இல்லை நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். பர்சார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழனி அப்படின்னு ஒரு பையன் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னவா அப்படிங்கிறாரு. நான் தெரியல சார், உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறான். ஆனால் அவர் வெளியே வர்றாரு, அவருடைய கேபினை விட்டு வெளியே வந்தோன்னே எஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஹேவ் யூ பெய்டு அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. நோ, ஹேவ் யூ பெய்ட் த பார்க்கிங் ஃபீ அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து பைக்கில் வர்றாரு. அப்படி பேசாமல் நின்னார். நோ அப்படின்னு தடுமாறுனா பக்கத்தில் இந்த என்னுடைய மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க. ஹேவ் ஹீ பெய்டு அப்படின்னு. நான் பேசாமல் இருந்தாங்க. கேஷியர் கேட்டேன், அட்லீஸ்ட் ஹேவ் ஹீ பெய்டு அப்படின்னு. பேசாமல் வந்தாங்க. பேசாமல் நான் சொன்னேன், எங்கள் அப்பா பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் இதெல்லாம் கேட்டு கொடுக்க சொன்னார், நீங்கள் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் கட்டுறேன்னு பையில் வச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. அடுத்த நாள் என் பள்ளிக்கூடத்தில் யாருமே 30 ரூபா கட்ட வேண்டாம்னு சுற்றறிக்கை வந்துருச்சு. அப்போ இது போர் தொழில். இதை கற்றுக் கொடுத்தது எனக்கு எங்கள் அப்பா. டேய், இங்கே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கடா, எல்லாவற்றையும் கேள்வி கேட்கணும் நம்ம, ஏன் நடந்துச்சுன்னு இல்லையா? கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதன் மூலமாக விடை வரும். நம்ம இப்போவும் நீங்கள் எல்லா சிறு ஊர்களுக்கு போனீங்கன்னா, கிராமங்களுக்கு போனீங்கன்னா, நல்லா மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு 10 பேர் அந்த ஊரில் இருக்க மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம போகும்போது பாரு, இந்த இந்தியாவில் இந்த கிராமம் பூரா இப்படியே தான் இருக்குது, இன்னும் ஊருக்கு 10 பேர் உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லாதீங்க, அந்த 10 பேர் தான் ரொம்ப முக்கியம். காரணம், அவன் தான் அந்த ஊருக்குள்ளே ஒரு கருத்தை உருவாக்குறான். அவன் பேசுகிறான், ஊருக்குள்ளே என்ன நல்லது கெட்டதுன்னு பேசுகிறான், அரசியல் பேசுகிறான், கோவப்படுறான், அவன் ஒரு கருத்தை உருவாக்குறான். உருவாக்கின கருத்தை எய்த்தாப்பில் கொண்டு பேசுகிறான், அவன் மறு கருத்து சொல்கிறான். 2 பேர் கருத்து மோதி புது கருத்து உருவாகுது. வேலை செய்கிறவன் தான் இந்த நாட்டினுடைய வீணாக போனவன்.
அவன் தினசரி காலையில் எழுந்திருக்கிறான், சோத்து டப்பா எடுக்கிறான், ஆஃபீஸுக்கு போகிறான், வேலையை முடிக்கிறான், சாயந்தரம் வர்றான், படுக்கிறான், நியூஸ் பார்க்குறான், நியூஸை பற்றி கவலை இல்லை, அடுத்த எழுந்திருக்கிறான், சோத்து டப்பா தூக்குறான், ஆஃபீஸ் போகிறான், திருப்பி வர்றான், டிவி பார்க்குறான், தூங்குறானே, வாழ்க்கை 58 வருஷம் கழிச்சிடும். அவன் கருத்தையே உருவாக்க மாட்டான். யார் கருத்தை உருவாக்குறவன்னா, நான் சொன்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் சும்மா இருந்தான் பாருங்க, அவன் தான் கருத்தை உருவாக்குறவன்.